அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இங்கே தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அஹம் அல்ஃபாஸ். அஹம் அல்ஃபாஸ். அஹம் என்றால் முக்கியமான, அல்ஃபாஸ் என்றால் சொற்கள், லஃப்ஸ் உடைய பன்மைத்தான் அல்ஃபாஸ். அதிலே இரண்டாக பிரித்துள்ளோம். இஸ்ம், மஸ்தர். இஸ்ம் என்ற ஒரு பகுதி, அடுத்தது மஸ்தர் என்ற ஒரு பகுதி. இஸ்ம் என்றால் எங்களுக்கு தெரியும், பெயர் சொல். மஸ்தர் என்றால் வினையடி சொல். இப்பொழுது பாருங்கள், முதலாவது நஸாரா. நஸாரா. நஸாரா என்றால் பார்வை. நஸாரா பார்வை. அங்கே மஸ்தரை பாருங்கள், தேக்னா பார்த்தல். வினையடி சொல் வந்து தேக்னா, அதனுடைய கருத்து பார்த்தல். இங்கே இஸ்ம் எனும் பெயர் சொல் நஸாரா பார்வை. அடுத்து இரண்டாவது ஹரக்கத். ஹரக்கத். ஹரக்கத் என்றால் அசைவு. அசைவு. ஹரக்கத் கர்னா அசைதல். ஹரக்கத் கர்னா அசைதல். மூன்றாவது ஹுஷி. ஹுஷி. அது குஷி என்று எழுதப்பட்டால் நாம் ஹுஷி என்றே வாசிக்க வேண்டும். குஷி என்று வாசிக்கக்கூடாது. கூனா அல்ல, ஹு. ஹு. ஹுஷி. ஹா உடைய சப்தம் வர வேண்டும். ஹுஷி என்றால் சந்தோஷம். ஹுஷி சந்தோஷம். ஹுஷ் கர்னா சந்தோஷப்படுத்துதல். சந்தோஷப்படுத்துதல். அடுத்தது ஈஜாத். ஈஜாத். ஈஜாத் உற்பத்தி. ஈஜாத் என்றால் உற்பத்தி. ஈஜாத் கர்னா உற்பத்தி செய்தல். ஈஜாத் கர்னா உற்பத்தி செய்தல். அடுத்து ஷுமூலியத். ஷுமூலியத் என்றால் சேருதல். ஷுமூலியத் அதாவது உள்ளடக்குதல், ஒன்றை உள்ளடக்குதல். ஷுமூலியத் உள்ளடகுவு, உள்ளடர்வு என்று சொல்லுவோம். உள்ளடைவுக்கு நாம் ஷுமூலியத் என்று சொல்வோம். ஷுமூலியத் உள்ளடைவு, உள்ளடவு. ஷாமில் கர்னா உள்ளடக்குதல். ஷாமில் கர்னா உள்ளடக்குதல். அடுத்து இன்திகாப். இன்திகாப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாறாக நாம் இன்திகாப் என்று படிக்க வேண்டும். இன்திகாப். இன்திகாப் என்றால் தேர்வு. இன்திகாப் தேர்வு. முன்தகப் கர்னா. முன்தகப் கர்னா தேர்ந்தெடுத்தல். முன்தகப் கர்னா தேர்ந்தெடுத்தல். அடுத்து மஜ்முஆ. மஜ்முஆ கூட்டம். மஜ்முஆ என்றால் கூட்டம். ஜமா கர்னா கூட்டுதல், அதாவது சேர்த்தல். அல்லது மஜ்முஆ ஒரு சேர்வு என்றும் சொல்லலாம், கூட்டம் என்றும் சொல்லலாம். ஜமா கர்னா கூட்டுதல் அல்லது சேர்த்தல். நசீஹத். நசீஹத் உபதேசம். நசீஹத் உபதேசம். நசீஹத் கர்னா உபதேசம் செய்தல். எனவே இது மிகவும் முக்கியமான வார்த்தைகள். எனவே முதலாவது வார்த்தையை பாருங்கள், நஸாரா பார்வை. உஸ்கா நஸாரா அச்சா நஹி, அவனுடைய பார்வை நல்லது அல்ல. ஐசே மத் தேக்னா, அவ்வாறு பார்க்க வேண்டாம். ஐசே மத் தேக்னா, அவ்வாறு பார்க்க வேண்டாம். ஹரக்கத். ஹரக்கத் சே பரக்கத் ஹோத்தா ஹே, அசைவனால் அபிவிருத்தி பரக்கத் உண்டாகி விடுகிறது. ஹரக்கத். ஹரக்கத் கர்னாவுக்கு वो क्यों उस तरह हरकत करता है, அவன் ஏன் அந்த முறையில் அசைகிறான் என்று எங்களுக்கு கேட்க முடியும். उस पंखे को
ஹரக்கத் கர்னா முனாசப் நெஹி. அந்த ஃபேனை, பன்காண்டா ஃபேன், அந்த ஃபேனை, விசிறியை, மின்விசிறியை சுழற்றுவது, அசைப்பது. ஹரக்கத் கர்னா அசைப்பது அச்சா நெஹி ஹே என்று எங்களுக்கு சொல்லலாம், நல்லதல்ல. அடுத்து குஷி, சந்தோஷம். சபுக்கோ குஷி ஹே, எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. खुशकरना सबको खुश करो, அப்படி அனைவரையும் சந்தோஷமாக்குங்கள். सबको खुश करना फर्ज है, அனைவரையும் சந்தோஷமாக்குதல் கட்டாயமாகும். ईजाद, ईजाद, हमें अल्लाह ने ईजाद किया, எங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ईजाद किया, उत्पत्ति செய்தான்.